வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவே பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவே சரணம் காசி தேவகுண பண்டார வேதாச்சாரியார் திருப்பாரமபணம் சரணம் காசி அஜயபுரி தவத்திரோ கனராமனபுரி திருப்பாரமபணம் சரணம் பரபம்ம சிறுபம்பரேஸ்வரி நரஹரி பாபாஜி திருவிடியப்பணம் சரணம். ஓம் ஸ்ரீம் காலபைரவாய கராச்சம் ஓம் ஐம் சுரணவேராய்ஸ்வரி ஓம் கிரீம் யோகபேஷபட்சம் ஷம் குரு பைரவாய் மங்கலம். ஓம் ஸ்ரீம் கிரிமாய் ஜெகன்மாதாபிரா பரபம்ம சிறுபவேத பைரவம் திருவிடியப்பணம் சரணம். ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம். நான் போன வாட்டி நான் உங்களுக்கு இந்த மூலிகை சாஸ்திரத்தில் புவனேஸ்வரி பைரவர் அருள்வர திருப்பாதம் சரணம் படி அர்ப்பணம் சரணம் இந்த சீந்தில் கொடியை பற்றி நான் பேசியிருந்தேன். சீந்தில் கொடி வீட்டு உள்ளுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. இப்போ நீங்கள் ஹோமத்துக்கு நீங்கள் அந்த சீந்தில் கொடி நீங்கள் வெட்டினாலும் அது வீட்டுக்கு வெளியே தான் வைக்கணும். அது மிருகு சஞ்சீவனியில் சேர்ந்த ஒரு வகை. எல்லா ஹோமத்தில் இப்போ நீங்கள் குருமார்கள் அனுமதியோட குருமால்கிட்ட கேட்காம நீங்கள் யாகத்தில், ஏன்னா குருமார்களுக்கு தட்சணை கொடுத்துட்டு அவங்கள கீழே இந்த மாதிரி சீந்தில் கொடி எடுத்து வந்திருக்கேன், என் சர்பா நீங்கள் அக்னி ஆவர்த்தி பண்ணுங்கள் சுவாமின்னு சொல்லுங்கள். அவர் எந்த ஒரு மூலமந்திரம் சொன்னாலும் சரி அந்த மூலமந்திரம் ஆவர்த்தி பண்ணி அந்த சீந்தில் கொடி போட்டியும் விசேஷம். சீந்தில் கொடி ஏன் மிருகு சஞ்சீவனி சொல்கிறாங்கன்னா, சீந்தில் கொடி நல்லா காய வச்சுருந்தாலும் அது நல்லா காஞ்சாலும் அது வெளியே வச்சு லேசாக தண்ணி தெளித்தாலே போதும், திருப்பி அதுக்கு உயிர் வந்துடும். அதான் அது சீந்தில் கொடி. ஆனால் வீட்டுக்கு கொண்டு போனால் அதுக்கு உயிர் இல்லாமல் போய்விடும். இந்த நம்மளோட தமிழ் சனாதன தர்மத்தில், இந்து சனாதன தர்மத்தில் உள்ள வழிபாட்டு முறையில் ஆகம வழிபாடு வேறு. அது கோயில் குருமார்கள் செய்யுது. வைதிக தர்மம் நம்ம சொந்தமாக ஆத்மார்த்த பூஜையாக செய்யுது. ஆத்மார்த்த பூஜை செய்யுது. இந்த ஆத்மார்த்த பூஜையில் அதில் சரிய பாகம், சரிய தர்மம், சிறிய தர்மம், யோக தர்மம், ஞான தர்மம் சொல்லி 4 தர்மம் இருக்குது. இது 6 வேறு வேறு இருந்தாலும் எல்லாம் போய் சேர வேறு இடம் கடல் இல்லையா, அதனால் கடல் மாதிரி நம்மளுடைய வழிபாடு ரொம்ப விசேஷமாக இருக்குது. இந்த சரிய தர்மம், சிறிய தர்மம் வழிபாடு ஏறக்கோற சேமாக இருக்கும். சரிய தர்மம்னா வீட்டில் செய்வது, கிரிய தர்மம் கோயிலில் செய்வது மக்கள் நல் கருதி. யோக தர்மம், ஞான தர்மம் தன்னையே கடவுளாக பாவித்து, தண்ணியை கடவுளாக பாவித்து நம்ம தியானம், யோகம், தவம் அது அந்த லைனுக்கு போகிறது. ரிஷிகள் குருமார்கள் இதை உணர்ந்தவங்க செய்கிறது. இதில் திருமூலர் அழகாக சொல்கிறாரு. அது என்ன சொல்கிறாருன்னு, திருமூலர் பேச்சை குறை மூச்சை கவனின்னு சொல்கிறாரு. அவருடைய திருமூலர் திருமந்திரத்தில் அவர் சொல்கிறாரு. இது அர்த்தம் என்னென்னா, இந்த மூச்சு தான் நாடி சுத்தின்னு சொல்கிறாங்க வேதத்தில். நாடி சுத்தி எப்படின்னா, நம்மளுக்கு 2 விதமான மூச்சு இருக்குது. ஒரு மூச்சு நித்திய மூச்சு, இன்னொரு மூச்சு அனித்திய மூச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த நித்திய மூச்சு என்பது நம்மளுக்கு மரணம் இல்லாத வாழ்வை கொடுப்பது. யோக வழிபாட்டில், யோக தர்மத்தில், ஞான தர்மத்தில், இது சரிய கிரிய தர்மத்தில் இல்லை. சரிய கிரிய தர்மம் ஒரு சாதாரண குடும்பவாசிகள் செய்ய வேண்டிய வீட்டில் செய்கிற பூஜையும் ஆலயத்தில் செய்கிற பூஜையும் அதில் போய் சேரும், அடிப்படை சேரும். யோகம் ஞானம் தர்மம், யோக தர்மம் ஞான தர்மம் சித்தர்கள், யோகிகள், தவசிகள் இவங்களுக்கு சேர வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நம்ம செய்கிற மூச்சு மூக்கு வழியாக வர்ற மூச்சுக்கும் வாய் வழியாக வர்ற மூச்சுக்கும் நம்மளுக்கு அனித்திய மூச்சுன்னு சொல்கிறாங்க. 2 வித மூச்சு சொன்னால, அனித்திய மூச்சு, நித்திய மூச்சு. அனித்திய மூச்சுன்னா என்ன அர்த்தம் சொன்னால், நம்மளுக்கு அநியாயம் செய்கிற மூச்சு. இந்த மூக்கு வழியாக வர்ற மூச்சுக்கும் வாய் வழியாக வர்ற மூச்சுக்கும் அனித்திய மூச்சு. இன்னைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு மரணம், இதுக்காக நம்மளுக்கு மரணம். நித்திய மூச்சு என்பது மூக்கு வழியாக விடாமல் வாய் வழியாக விடாமல் நம்ம முதுகுத்தண்டில் ஓட வர்றதுக்கு பேர் நித்திய மூச்சு. இது யோக கலையில் மிக சிறந்த கலை. இது தான் தியானத்துக்கும் யோகத்துக்கும் அடிப்படை. அதுக்கு பேர் நாடி சந்தானம், நாடி சுத்தின்னு சொல்லுவாங்க. இதுதான் திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, மூச்சை கவனி பேச்சை குறைன்றாரு. இதுதான் ஒரு அர்த்தம். சரி, இப்போ மூச்சுக்கு வரும். அநியாயம் செய்கிற மூச்சு. ஏன் இந்த மூக்கு வழியாக வர்ற மூச்சுக்கும் வாய் வழியாக வர்ற மூச்சுக்கும் என்ன அநியாயம்னா, நம்ம மூச்சை இழுக்கும் போது 8 அங்குலம் இழுக்கிறோமா, ஆனால் அதே மூச்சை நம்ம விடும்போது 12 அங்குலம் நம்ம மூச்சு வெளியாகுதான். ஓகே, இந்த 8க்கும் 12க்கும் என்ன வித்தியாசம்? 4 இல்லையா, 4 அங்குலம் இல்லையா. அதான் மனம், சித்தி, புத்தி, அகங்காரம்.
இந்த மனம் சித்தி புத்தி நம்ம கூட அடக்கிக்கலாம். ஆனால் இந்த அகங்காரம் இருந்தால் மட்டும்தான் இந்த மூச்சு வந்து இந்த அகங்காரம் உள்ள மனிதனுக்கு இந்த மனம் சித்தி புத்தி அகங்காரம் இது 4மே அதுக்கு கெடுதல் பண்ணுதான். அது எக்ஸ்ட்ரா இந்த மூச்சு வெளியாகுது. நம்ம இழுக்கிறது வந்து 8 அங்குலம், இழுக்கிறது நம்மளுக்கு 8 அங்குலம். ஆனால் மூச்சை நம்ம வெளியாக்குறது மூக்கு வழியாகவும் வாய் வழியாக வர்றதுக்கு வந்து 12 அங்குலம் போகுது. அப்போ அந்த 12 அங்குலம் 8க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 அங்குலம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மூச்சு வெளியாகுது. அதுக்கு பேர் தான் மனம் சித்தி புத்தி அகங்காரம். இந்த அகங்காரத்தை மட்டும் நம்ம கரெக்டாக அடக்கிட்டோம் சொன்னால் நம்மளுக்கு இழுக்கிற மூச்சு 8 வந்துடும், விழுற மூச்சு 8 போயிடும். அதுதான் வந்து குங்குமம் சொல்கிறாங்க வேதத்தில். குங்குமம்னா மூச்சை வந்து டம் கட்டி இது யாரும் தெரியாமல் செஞ்சிடாதீங்க. இது நல்ல குரு வேணும், குரு இல்லாமல் செஞ்சிடாதீங்க, பெரிய தப்பு. யோக தர்மத்திலையும் ஞான தர்மத்திலையும் மூச்சை தான் கவனிப்பாங்க. அவங்களுக்கு பாருங்கள் அமைதி நிலை பெறுவாங்க. அகங்காரம் இருக்குது, நான் தான் உயர்ந்தவன், எனக்கு தான் எல்லா தெரியும், மற்ற மட்டமாக பேசுகிறது இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சோம். நம்ம அகங்காரம் இருக்க மூச்சு நம்ம அதிகமாக விளையாட்டு போதான். இப்போ மூச்சை நம்ம வந்து எப்படி கட்டுப்படுத்துறது? ஓகே, இதுதான் தியானம் யோகம். எப்படின்னா ஒரு இறைவனை நாடி ஒரு மந்திரத்தை, காயத்ரி மந்திரம் பரவாயில்ல, அதை நம்ம சொல்ல ஒரு மந்திரத்தை நம்ம சொல்ல மூச்சு நம்மளுக்கு தெரியாமல் டம் கட்டுது. சித்தர்கள் பார்த்து நம்ம தண்ணி உள்ளுக்கு மூச்சை ஒரு வாட்டி இழுத்தாங்கன்னா முடிஞ்சு, அதை இழுத்தி முதுகுதண்டில் ஓட விடுவாங்க. அதுக்கு பேர் நாடி சந்தானம், அதாவது நாடி சுத்தின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம மூக்கு வழியாகிற மூச்சையும் வாய் வழியாக மூச்சையும் வந்து அனுக்தியா மூச்சு. இந்த மூச்சை உள்ளுக்கு நம்ம தியானத்தில் வந்து கட்டுப்பட்டு முதுகுதண்டில் ஓடுவது குண்டலி யோகத்தை நம்ம தலைக்கு மேலே சகசிராம காமலத்தை கொண்டு வர்றதுக்கு வந்து நம்ம நித்திய மூச்சு செய்யணுமா. அந்த நித்திய மூச்சு என்ன மூச்சு சொன்னேன் இல்லையா, அதாவது முதுகு தண்டில் மூச்சை ஓடப்படுறது. இது நான் சிம்பிளாக சொல்கிறேன், எனக்கு விரிவாக சொல்ல வேணாம், டைம் பத்தாது இல்லையா. ஓகே, இப்போ இது எப்படி நிப்பாட்டுறது? மூச்சை சமநிலைப்படுத்துறதுனா நம்மளுக்கு இந்த அகங்காரம் மட்டும் இல்லைன்னா இந்த 4 கரெக்டாக நம்மளுக்கு செயல்படும். அது மனம் சித்தி புத்தி அகங்காரம். இந்த அகங்காரம் மட்டும் நம்மளுக்கு இல்லைன்னா நம்மளுக்கு மூச்சு சமநிலை பெறும். இழுக்கிற 8 அங்குலம், காற்று நாடி விடுறதும் 8 அங்குலம். அது சமநிலை வந்த பிறகு தியானத்திலையும் யோகத்திலையும் நிலை வந்து ஒரு நிலை பெறலாம். எப்படின்னா மூச்சை ஒரு ஆனால் சரிய தர்மம் செய்யாமல் கிரிய தர்மத்தை செய்யாமல் யோக தர்மம் ஞான தர்மம் செயல்படாது. திருப்பி சொல்கிறேன், சில பேர் டேரேக்காக தியானம் ஒண்டி நான் பண்ணால் நான் ஜெயிச்சிருவேன்னு சில பேர் சொல்லிட்டு போகிறாங்க. அவ்வளோ வாகமங்களையும் அவ்வளோ வேதங்களையும் எழுதுனது இந்த குண்டலி யோகத்தை சித்தி பெற்ற மகா வேத புருஷர்கள் வந்து எல்லா ரிஷிகள் தான். அவங்க தெரியாத ஞானம் இல்லை, அவங்களுக்கு தெரியாத யோக தர்மம் இல்லை, அவங்களுக்கு தெரியாத கிரிய தர்மம் இல்லை, அவங்களுக்கு தெரியாத சரிய தர்மம் இல்லை. இதுதான் ஒரு மனிதனுடைய ரிஷிகளுடைய அமைப்பு. அதனால் எப்பயுமே நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், எந்த ஒரு பூஜை பண்ணாலும் கடைசியாக ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அந்த இறைவனோட காயத்ரி மந்திரத்தையாக இதை ஜபம் பண்ணணும். மந்திரங்கள் சொல்ல நம்மளுக்கு அறியாமல் நம்மளுக்கு மூச்சு நிற்கும். அது குங்குமம் சொல்லுவாங்க. மூச்சு நிற்க நின்று வர நம்மளுக்கு நாடி சந்தானம் சுத்தி பெறும். இதுதான் யோக தர்மம் ஞான தர்மம். சரிய தர்மம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குடும்பவாசிகள் செய்ய வேண்டிய பணிகள் செய்யணும். என்னென்னா நல்லபடியாக பிறக்கணும், அப்பா அம்மா மதிக்கணும், நல்லா படிக்கணும், மற்றவங்க உதவி செய்யணும், இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சி. அப்புறம் கிரிய தர்மம்னா தெரியும், நல்லா கல்யாணம் பண்ணணும், நல்ல பெண்ணை பார்த்தியோ நல்ல ஆண் ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும், ஒரு பெண் நல்ல ஆணை பார்த்து அப்பா அம்மா சொல்லிப்படி கேட்டு செயல்பட்டு கல்யாணம் பண்ணி நல்ல குடும்ப வாழ்க்கை நடத்தணும். அது கிரிய தர்மம். அதுக்கு பிறகு 50-60 வயசுக்கு பிறகு தான் யோக தர்மம் ஞான தர்மம் நம்ம வந்து சித்தி பெறும். இந்த சரிய தர்மத்தை கடைப்பிடிக்காமையும் கிரிய தர்மத்தை கடைப்பிடிக்காமையும் எந்த வழிபாடு ஜபம் செய்யாமையும் டேரேக்காக யோக தர்மத்துக்கும் ஞான தர்மத்துக்கும் நம்ம போக முடியாது. இதான் வந்து வேத சாஸ்திர உண்மை, ரிஷிகள் சொன்ன உண்மையான ஒரு சாஸ்திரம். அதே மாதிரி அடிக்கடி நான் என்ன சொல்வேன்னா, இந்த கோயிலுக்கு சில பேர் வயசான அம்மா அப்பாலாம் போகிறாங்கன்னா சாமிகிட்ட தயவுசெய்து அரைக்குறையாக வேண்டாதீங்க. அன்றைக்கி நான் ஒரு 2 வருஷம் முன்னுக்கு நினைக்கிறேன், கோயில் உட்காரும்போது ஒரு அம்மா வந்து நல்ல வயசான அம்மா, அவங்க என்ன வேண்டாங்க தெரியுமாயா, எனக்கு மனசு கஷ்டமாக போச்சு. என்ன வேண்டாங்கன்னா, நொண்டி நொடமாக இருந்தாலும் என்னோடய மகளுக்கு ஒரு குழந்தை கொடுங்க கேட்குறாங்க. அப்படியே அப்படின்றது இந்த டிக்டாக் ஃப்ரெண்ட்ஸும் என்னோடய டிக்டாக் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸும் வாட்ஸ்அப்பில் உள்ள ஃப்ரெண்ட்ஸும் தயவு செய்து சுவாமிகிட்ட அப்படி வேண்டாம், நல்லா வேண்டுங்க. நான் நல்லா இருக்கணும்,
என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் நண்பர்கள் நல்லா இருக்கணும், இயற்கை நல்லா இருக்கணும், என் நண்பர் நல்லா இருக்கணும், எனக்கு நல்லா நம்பர் அடிக்கணும் வேண்டுங்க. ஏதாவது ஒன்று பழிக்குமா இல்லையா? ததாஸ்து ததாஸ்து ததாஸ்துன்ட்டு அஷ்டதிக் பாலர்களும் சொல்கிறாங்க, தூணுக்கு உள்ள ரிஷிகளும் சொல்கிறாங்க, துவார பாலர்களும் சொல்கிறாங்க, இந்த நிலைக்கதவுல உள்ள மகாலட்சுமியும் சொல்கிறாங்க. ஏதாவது ஒன்று உங்களுக்கு பழிக்குமா இல்லையா? ஏன் அரைக்குறையாக சாமிகிட்ட வேண்டுறீங்க? தயவுசெய்து சாமிக்கிட்ட அரைக்குறையாக வேண்டாதீங்க, நல்லா வேண்டுங்க. சாமிகிட்ட வந்து போயிட்டா நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எனக்கு நல்லா நம்பர் அடிக்கணும், நான் பெரிய பணக்காரனாக வாழணும், நான் பெரிய கோடீஸ்வரன் அப்படி வேண்டுங்களேன். ஏன் அரைக்குறையாக வேண்டுறீங்க சாமிகிட்ட? எனக்கு ரொம்ப மனசுக்காக நான் கூப்பிட்டு அம்மா ஏமா அப்படி வேண்டுறீங்க சாமிகிட்ட? ததாஸ்து படிச்சிருச்சுன்னா உங்களுக்கு நொண்டி நொடமான குழந்தை பிறந்தா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா கேட்டால் பேசாமல் போயிட்டாங்க. ஏமா அப்படி வேண்டுங்க? வயசான அம்மா கோவிலுக்கு நல்லா வேண்டுங்களேன். உலகத்தில் எல்லாம் நல்லா இருக்கணும், இயற்கை நல்லா இருக்கணும், பஞ்சமம் நல்லா இருக்கணும், நம்ம என் கூட கூட்டாளி மலைக்காரவங்க சீனவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா வேண்டுங்களேன். எல்லாம் நல்லா நம்ம நண்பர்கள் தானே, சொல்லுங்கள். அது ஏதாவது ஒன்று பழிக்குமா இல்லையா? மற்றவங்க நல்லா இருக்கணும் ஆடுபட்டாலே நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குமா? அதான் ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை நல்லா வளருமா. அதாவது ஊராம் பிள்ளை என்ன அர்த்தம்னா, உன்னோட மனைவி மற்ற வீட்டு பிள்ளை, அதை வந்து கூட்டிகிட்டு வீட்டில் கல்யாணம் பண்ண வந்து நல்லா அதுக்கு நல்ல பாசமாக நல்லா அன்பாக வளர்த்தமா உன் வயிற்றில் பிறக்கிற குழந்த அது நல்லா வளரணும் சாஸ்திரம் சொல்லுது. அதனால தான் வந்து மறைமுகமான சில பழமொழிகள் சொல்கிறாங்க. அதே மாதிரி கோயிலுக்கு போனீங்கன்னா தயவுசெய்து அறக்குறையாக வேண்டாதீங்க, நல்ல திருப்தியாக சந்தோஷமாக வேண்டி சந்தோஷமாக வாங்க. ஏதாவது ஒன்று பழிக்குமா இல்லையா? அதுதான் வேத சாஸ்திரம் உண்மை. அதே மாதிரி இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன், ஜாதகத்தில் வந்து எப்பயுமே உங்கள் லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜாதகம் நீங்கள் கணிச்சிங்கன்னா அந்த குருமார்கள் ஜாதக குருமார்கள் வந்து உங்கள் ராசி என்னன்னு எழுதுவாங்க, உங்கள் லக்னம் என்ன எழுதுவாங்க, உங்களுடைய திதி என்ன எழுதுவாங்க, உங்களுடைய யோகம் என்ன எழுதுவாங்க, உங்களோட கரணம் என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் லக்னம் என்ன லக்னம், உங்கள் நட்சத்திரம், உங்கள் திதி என்ன நட்சத்திரம், நீங்கள் பிறந்த வாரம் என்ன கிழமை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய யோகம் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன பார்த்தீங்களா, யோகத்தை அடிப்படையை வைத்து கல் அமைச்சிங்க, அது நல்ல பலன் வேலை செய்யுது. அதுக்காக மற்றவங்க சொன்னதை நான் பொய்யோ தப்போன்னு சொல்லலை, நான் எப்பயும் அதான் சொல்வேன், எல்லாமே ஒன்று தான். உங்கள் மனசுக்கு என்னோடய பரிகாரம் சரியாக வந்தால் நீங்கள் திருப்தியாக நீங்கள் செயல்படலாம். இல்லை நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு நான் மனசில் உண்மையாக இருந்தால் செய்யுங்க, இல்லைனா பரவாயில்ல. ஏன்னா வந்து உங்களுக்கு உபாசனை மூலத்தில் நான் உங்களுக்கு குரு கிடையாது. என்ன குருவாக ஏற்றுக்கிறவங்க நல்லா இருக்காங்க, அதை நான் வெளியே சொல்லக்கூடாது. என்னோட புவனேஸ்வர் பைரவ வழிபாடு பின்பற்றவங்க நல்லா வந்திருக்காங்க, மாதம் ஓம செய்வங்களும் இருக்காங்க, அது அவங்க தர்மம். ஆனால் மற்றவங்க ஏன் டிக்டாக்கில் நான் பேசணுன்னா இதில் சில கருத்துக்கள் உங்களுக்கு வரும். அதே மாதிரி அர்ச்சனை பண்ணும் போது வராத பேருக்கு அர்ச்சனை பண்ணாதீங்க. இது வந்து எந்த குருக்களும் சொல்ல மாட்டேன். சில பேர் பார்ப்பேன், அர்ச்சனை பண்ணும் போது சுவாமி முன்னுக்கு யார் நிற்கிறாங்களோ அவங்க பேருக்கு தான், அவங்க லக்கணம், அவங்க நட்சத்திரம், அவங்க ராசி, அவங்க பேர் சொல்லி தான் அர்ச்சனை பண்ணுவோம். மேலே பார்த்தா கோத்திர ரிஷி சொல்லணும். பிறகு அதை சொல்கிறேன், கோத்திர ரிஷினா எத்தனை ரிஷி இருக்காங்க, எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த ரிஷி கோத்திர ரிஷியாக வருவார், அது குலகுரு, உங்களுடைய குலகுரு. அதை சொல்கிறேன். இப்போ அஸ்வினி பரணி, அஸ்வினி நட்சத்திரம், பாணி நட்சத்திரம், ரோக நட்சத்திரம், மிருகசி நட்சத்திரம் அப்படின்னா வரிசையாக வர முடியாது. அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி, இந்த 4 நட்சத்திரத்துக்கு காஷிப ரிஷி கோத்திரம். இது நான் சொல்கிறேன் 4. அப்புறம் 4 நட்சத்திரம் பிறகு நான் அடுத்த ஆடியோ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ வச்சுக்கோங்க, அஸ்வினி நட்சத்திரக்காரு கோயிலுக்கு போகிறாரு, நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு அர்ச்சனை பண்ணும் போது கண்டிப்பாக விளக்கை நீங்கள் தீப்பிடி எடுத்து போய் நீங்களே விளக்கு ஏற்ற. நான் வந்து இந்த அகல் விளக்கில் பற்றி நான் ரொம்ப என்கரேஜ் பண்ண மாட்டேம்மா. நான் பல விளக்கு தான் போடுறேன். தேங்காயில் போடுங்க, பூசணிக்காயில் போடுங்க, இல்லைன்னா எமில்சிபத்தில் போடுங்க. ஏன்னா அதுக்கு சில மகத்துவம் இருக்குது. அதுக்காக அகல் விளக்கு தப்பு போடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேம்மா. உங்களுடைய குருக்கள் நீங்கள் போடுமா சொன்னால் நீங்கள் போடுங்க. ஆனால் என்ன பின்பற்றவங்க தயவுசெய்து குருக்கள்கிட்ட அனுமதி வாங்கி, ஐயா நான் பலவருக்கு போடலாமுக்கு அவர் சரின்னு சொன்னால் போடுங்க. ஒரு கோயில் சரின்னு சொல்லாட்டி எந்த கோயில் குருக்கள் சரி சொல்கிறாங்களோ ஏதோ ஒரு கோயில் அனுமதி கொடுப்பாங்க, அவர்கிட்ட கேட்டு அனுமதி வாங்கி பலவருக்கு போடுங்க. நீங்களே தீப்பத்தி எட்டு போய்ட்டு விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணும்போது லக்கணம் கோத்திர ரிஷி தான் சொல்லணும். ஆனால் இந்த பழக்கம் வந்து மலேசியாவில் இல்லை, இதுதான் தெரிஞ்சுக்கங்க. கோத்திர ரிஷி சொல்லணும், லக்கணம் சொல்லணும், அப்புறம் நட்சத்திரம் சொல்லணும், அப்புறம் ராசி சொல்லணும், அப்புறம் பேர் சொல்லணும். இதுதான் உண்மையான ஒரு பேர் வந்து கடைசியாக தான் சொல்லணுமா உண்மையில சாஸ்திரம் அது. ஆனால் வழக்கத்தில் வந்து மலேசியாவில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேர் நட்சத்திர ராசி அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இனிமேல் மாற்றிக்கிங்க. ஏன்னா நம்ம தமிழவங்க விஷயத்தில் வந்து வழிபாடு விஷயம் நம்ம தமிழவங்க வந்து அடிச்சிக்கவே முடியாது. சரியான அன்பு, பாசம், பக்தி, மரியாதைலாம் உண்டு. அவங்களுக்கு அந்த பாதை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அதே மாதிரி வராத பேருக்கு அர்ச்சனை பண்ணாதீங்க, பெரிய தப்பு. நீங்கள் அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணுவீங்க, அவங்க ஏதாவது ஒரு சாப்பிட்டு இருப்பாங்க, இல்லை பாத்ரூமில் இருப்பாங்க, குளிப்பாங்க, அது தோஷமாக மாறிடும். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இப்போ எடுத்துங்களேன், சுவாமியில் நிற்கிறீங்க,
போய் பூசணி விளக்கு ஏற்றுறீங்க பைரவருக்கு, இல்லை சாமி கூப்பிட்டு கடைசியாக குருமார்கள் வருவார். குருமார்கள் என்றைக்கு சொல்லுவேன் மரியாதை செய்யும், அவங்க தான் கண் கண்ட தெய்வம், பேசுகிற கடவுள். ஒரு குருக்கள் தப்பு செஞ்சால் எல்லா குருக்கும் தப்புன்னு சொல்லாதீங்க, பெரிய பாதகம். குருக்கள் வருவார், விளக்கு ஏற்றிட்டு அர்ச்சனை பண்ணும்போது கோத்திர ரிஷி சொல்லுங்கள். இப்போ எடுத்து அஸ்வினி நட்சத்திரக்கார வர வச்சுங்களேன். அஸ்வினி நட்சத்திரம் காசிப ரிஷி கோத்திரம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, இந்த 4 நட்சத்திரத்துக்கு ஒரு ரிஷி தான், சப்த ரிஷி தான் வருவார். அதன் பிறகு நான் சொல்கிறேன் உங்களுக்குமா. அப்போ அஸ்வினி நட்சத்திரம் சொன்னால் எடுத்தோடனே காஷ்மீர் ரிஷி கோத்திரம். அப்போ என்ன லக்னம் உங்களோட ஜாதக குருமார் சொல்லியிருப்பாங்க, இந்த லக்னம் இந்த நட்சத்திரம் ராசி கடைசியாக பேர். அதே மாதிரி இதுதான் முறை. அப்போ நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் மனசில் வேண்டிக்கணும், என்னோடய குழந்தைங்க நல்லா இருக்கணும், என் மனைவியாக இருந்தால் கனவு நல்லா இருக்கணும், கணவனாக இருந்தால் மனைவி நல்லா இருக்கணும் வேண்டிக்கணும், என்னோடய கூடப்பேர் நல்லா இருக்கணும், தாத்தா பாட்டி அப்பா எல்லாம் நல்லா இருக்கணும் வேண்டிக்கணும். இதுதான் முறை. வராத பேருக்கு அர்ச்சனை பண்ணாதீங்க, வந்தவங்க பேர், அதாவது சாமி முன்னுக்கு நிற்கிறவங்க பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணணும். இதே நீங்கள் ஹோமம் எடுத்து நடத்துனீங்க சொன்னால், சங்கல்பம் குருமா செய்யும்போது அதுக்கு யோகம் கரணம் சொல்லுங்கள், அதுக்கு யோகம் கரணம் சொல்லுங்கள். இதுதான் விதி. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம குருவாக இருந்தால் தான், அப்பா அம்மா குருவாக இருந்தால் தான் பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். சரியாம்மா. இப்போ நான் போன வாட்டி குக்குழு பற்றி நான் சொன்னேன், ரொம்ப முக்கியமான பொருள். அது 12 சாம்பிராணி, அது ஒரு சாம்பிராணி குக்குழு. அப்புறம் சீந்தல் கொடி பற்றி நான் சொன்னேன், இது தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் இது பேய் பிசாசு பில்லி சூனியங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சாம்பிராணி இருக்குது. அது உலகத்தில் மிக கொடூரமான கசப்பு என்பது எட்டிக்காய். அதுக்கு பேர் காஞ்சூரைன்னு சொல்கிறாங்க சமஸ்கிருதத்தில். அதுக்கு காஞ்சூரை, எட்டிக்காய் தான் உலகத்தில் மிகப்பெரிய கொடூரமான கசப்பு. ஆனால் அது பொய்சன், ரொம்ப கவனம். அதை கையாளுறது பெரிய கவனம். அது கடைகளில் வாங்கி கிடைக்கும், கடைகளில் கிடைக்கும், அது வாங்கி வச்சுங்க. இப்போ அது ரொம்ப விலை மலிவு தான். சாம்பிராணி நீங்கள் போடும்போது நான் சொல்லியிருந்தேன்ல, சுபலட்சுமி சாம்பிராணி தேவதாரம் கட்டை, நாய் உரிவி விதை, அப்புறம் மருதான விதை, அதில் மற்ற மூலிகைலாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்படி தான் வேப்பிலை சேர்த்துக்கலாம், பெல்வம் சேர்த்துக்கலாம், துளசி சேர்த்துக்கலாம். இதில் காய வச்சு நீங்கள் மற்ற நம்ம டிக்டாக்கில் நிறைய நண்பர்கள் சாம்பிராணி விற்கிறாங்க, அவங்களுக்கு யார் ஒத்து வராங்களோ அவங்கள்ட்ட சாம்பிராணி வாங்கி நீங்கள் இது பண்ணுங்கள். அதில் பேய் பிசாசு பிள்ளை சூழ்நிலை இருந்தால் எட்டி விதை ஒரு 2-3 ஒரு 100 கிராம் வாங்கிங்க. அது ஒரு 10 எட்டி விதை 20 காசு பெருசுக்கு இருக்கும். அதை நீங்கள் அந்த சாம்பிராணியில் போட்டால் அந்த புகையில் என்ன மாதிரி துஷ்ட சக்தியாக இருந்தாலும் ஓடிடும். அதில் எருக்க இலை நீங்கள் கொஞ்சம் காய வச்சு வச்சுக்கலாம். ஆனால் எருக்க இலை பால் ரொம்ப விஷம், பிள்ளைங்க கையெல்லாம் படக்கூடாது, ரொம்ப கவனம். எருக்க இலை எட்டி விதை விஷம், அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒரு இடத்துல வைக்கணும். ஏன்னா பிள்ளைங்க அதை எடுத்து வாயில் வச்சுட்டாலோ கண்ணில் வச்சுட்டாலோ அது பால் பட்டுச்சோ வடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த மாதிரி எட்டி விதை இந்த சாம்பிராணியில் போடலாம், பேய் பிசாசு பிள்ளை சூனியம் இருந்தால். அப்புறம் அது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த எருக்க இலை காஞ்ச இலையோ அதை நீங்கள் போடலாம். இது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ஊருக்கு யாராவது போனீங்கன்னா பேய் மிரட்டின்னு ஒரு மூலிகை இருக்குது, அது வாங்கிட்டு வாங்க. பேய் மிரட்டின்னு சொல்லி அது கடையில் கிடைக்கும். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா மதுரையில் அந்த பேய் மிரட்டின்னு ஒரு மூலிகை, அது வாங்கி நீங்கள் புதுசாக வெட்டி வச்சுக்கலாம். ஆண் பெருமட்டை பெண் பெருமட்டைன்னு 2 மூலிகை இருக்குது, அதுவும் வாங்கிட்டு வாங்க. ரொம்ப சீப்பான ஜாமான் தான், ஆனால் மகத்துவம் பெருசு. காசு குறைவு, மகத்துவம் மிக பெருசு. திருப்பி சொல்கிறேன், வெட்டி விதை, அப்புறம் இறக்க இலை, பேய் மிரட்டி இல்லை நரி மிரட்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியாக இது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஆண் பெருமட்டை பெண் பெருமட்டை. அது சோத்து கத்தால மாதிரி கொஞ்சம் சப்பையாக இருக்கும், அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. எப்போ ஊருக்கு போய் எல்லாம் கிடைக்கும், கடைகளில் கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒருத்தவங்களுக்கு துஷ்ட சக்தி வந்துருச்சு, வீட்டில் நடமாட்டுறது, தூங்க முடியல, கழுத்து அமுக்குறது, காலை பிடிச்சி எடுக்கிறது, கெட்ட கனவாக வருது, இவங்கெல்லாம் இந்த இதெல்லாம் கலந்து சாம்பிராணியில் கலந்து நீங்கள் தூபம் போட்டிங்கன்னா அற்புதம். அதுவும் வீட்டில் முறைப்படி புவனேஸ்வரி அம்பாள் படம், ஸ்ரீ பைரவர் படம், பைரவர் 108 அவதாரத்தில் கால பைரவெலாம் விளைக்கக்கூடாது, ஸ்ரீ பைரவர் மட்டும்தான் வைக்கணும். நான் சொல்கிறது அனைத்து குடும்பவாசிகளுக்கு தான், ஆலய குருமார்களுக்கோ தீட்சை பெற்ற குருமார்களுக்கோ தாந்திரிக மார்க்கத்திலேயோ உள்ளவங்களுக்கோ சாதுக்களுக்கோ பெரிய பெரிய சாமியார்களுக்கும் இல்லை. அவங்களாம் குடும்பத்தை அப்பாற்பட்டு போனவங்க, அவங்க என்ன வேணால் சாதனை பண்ணலாம். அவங்களுக்கு நான் இதை பற்றி சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் சாதாரண குடும்பவாசிகளுக்கு உள்ள பரிகார முறையை தான் நான் சொல்கிறேன், சரியாமா. அதே மாதிரி இந்த மூலிகைலாம் நீங்கள் எடுத்து வச்சு நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி இந்த மாதிரி புகைப்படும் போது வீட்டில் வெங்கல வழக்கில் வேப்பனை விட்டு தீபம் வைக்கணும்.
பைரவர் முன்னுக்கு ஸ்ரீ பைரவர் படத்தை தான் வைக்கணும். அப்படி உங்கள் வீட்டில் ஸ்ரீ பைரவர் இல்லைன்னா புவனேஸ்வரி பதிலாக மகாலட்சுமி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வெங்கட விளக்கில் நெய் போட்டு ஏற்றுங்க. பைரவர் படம் இல்லைன்னா கண்டிப்பாக விநாயகர் இருப்பார். விநாயகர் இல்லாத படமே வீட்டில் இல்லை, கண்டிப்பாக விநாயகர் வச்சு அவரை பைரவராக நினச்சி ஒரு வெங்கட விளக்கில் 2 வெள்ளத்திரி போட்டு 9 மணி கிரிச்சு போட்டு நல்லெண்ணெய் விட்டு ஏற்றணும். ஏற்றி இந்த புகைகள்லாம் நீங்கள் கலந்து போட்டிங்கன்னா என்ன மாதிரி பூதகணங்களோ பேய்களோ அந்த புகை பட்டுவானே தலைச்சு ஓடிடும். தெரியாமா? அதே மாதிரி இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு கருத்து. இன்றைக்கி எட்டி வரலாம் என்னன்னு தெரிய மாட்டேது. பேய் மிரட்டிலாம் என்ன கிடைக்க மாட்டேது. பேய் மிரட்டி ரொம்ப மலிவாக எங்கே கிடைக்குன்னா, கொல்லிமலைக்கு நான் போகும்போது பார்த்தேன், ரொம்ப மலிவாக கிடச்சிச்சு அங்கே பேய் மிரட்டி. அந்த காட்டுவாசிகள் வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து இன்னொரு பேர் நரி மிரட்டி. நரி மிரட்டின்னு ஒரு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. மருதான இது இயற்கையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆண் பெற மட்டும் பெண் பெற மட்டும் மலைகளில் கிடைக்கும். அது வந்து எப்போ போனாலும் நீங்கள் ஒரு 100 கிராம் வாங்கி தூள் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக. ஏன்னா ஆபத்து அவசரத்துக்கு இருக்குதோ இல்லையோ ஒரு மாதத்துக்கு ஒரு இதெல்லாம் கலந்து வீட்டில் புகை போடலாம். திருப்பி சொல்கிறேன், இதெல்லாம் வந்து விஷமான பொருள். குழந்தைங்க இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக பாய்க்கணும். டப்பாவில் மூடி பத்தவங்க வைங்க. ஏன்னா அதெல்லாம் கையெல்லாம் பட்டுச்சா ரொம்ப ஆபத்து. இதெல்லாம் முக்கியமான ஒரு மூலிகை. அசுர சக்தி வீட்டுக்கு நடமாட்டமே இருக்காது. என்ன மாதிரி பேயாக இருந்தாலும் போதெல்லாம் ஓடிடும். இந்த எட்டி விதையை வந்து கரிச்சான் குருவி தான் சாப்பிடுமா. அந்த கரிச்சாங்குருவி சாப்பிட்றால அதுக்கு பெரிய ஒரு எதிர்ப்பு சக்தி வருது. என்ன எதிர்ப்பு சக்தி? அந்த கரிச்சாங்குருவியோட நிழல் பட்டாலே விஷம் உள்ள பாம்பு ஓடிடுமா. பாருங்கள், மேலே பறக்குது, நிழல் பட்டாலே விஷம் உள்ள பாம்பே ஓடிடுமா. ஏன் அந்த கரிச்சாங்குருவிக்கு அவ்வளோ சக்தினா, அந்த எட்டி விதையை அது சாப்பிட்றதால தான். நம்ம சாப்பிடக்கூடாது. எட்டி விதைக்கு வந்து சஞ்சீவனி மாத்திரை செய்கிற ஒரு முறை இருக்குது, ஆனால் அதை செய்கிறது இல்லை. ஏன்னா ரொம்ப ஆபத்தானது. அதுக்கு நிறைய சுத்தி முறைலாம் இருக்குது. அது எட்டி விதையை வந்து உடைக்கணும், அதில் பாலில் வேக வைக்கணும், அப்புறம் சாணத்தில் வேக வைக்கணும், அப்புறம் வந்து உப்பு தண்ணியில் வேக வைக்கணும், அப்புறம் நெய்யில் வேக வைக்கணும். அப்புறம் அந்த எட்டி விதையை வந்து அதை இன்னும் சில மருந்துகளை கலந்து அதை வந்து அது எட்டி விதை 20 காசு தான் இருக்கும். அதை வந்து 48 பாகமாக அதை காய வச்சு 48 நாள் காய வச்சு அதை எட்டி விதையை வந்து உள்ளுக்கு பருப்பை எடுத்து அதை வந்து தூள் பண்ணி அதோட சில மூலிகை ஜாமான்லாம் கலந்து அதை வந்து டெய்லி ஒரு மிளகு பெருமான தேனில் கலந்து சாப்பிட்டு தண்ணி குடித்தாங்கன்னா நம்ம உடம்பு காய கலப்பமாக மாறும். அது ஒரு சித்தர்கள் பாடலில் திருமுறை எழுதியிருக்கார். சித்தர் பாடங்களில் திருமுறை எழுதியிருக்கார். அந்த காயக்கலப்ப முறையில் நம்மளை பாம்பு கடிச்ச விட பாம்பு சுற்றி போயிடணும்னு சொல்லிட்டு திருமுறை பாடி வச்சுருக்காங்க. அது வேணாமா? அதெல்லாம் வந்து சித்தர்களோட வழிபாட்டில் சொன்னால் என்னோட பாதி குருமாள் முன்னோர்கள் பாதி பேர் சித்தர்களால் எனக்கு இது விஷயம்லாம் தெரியுது. ஆனால் வெட்டி விதை நான் எங்கள் வீட்டில் வச்சுக்கணும். ரொம்ப விசேஷமான. அதே மாதிரி இப்போ 23 நிமிஷம் நான் பேசிட்டேன். இதுக்கு மேலே பேச முடியாது. ஏன்னா அப்புறம் டிக்டாக் திட்டுவான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்குன்ட்டு. இதெல்லாம் முக்கியமான விஷயம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி ஊருக்கு போனால் இந்த பொருள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. சித்தர்கள் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் எழுதி வச்சுருக்காங்க. நம்ம அதை நல்லா பயன்படுத்தினோமா நம்மளுக்கு பெரிய விசேஷமான உண்டு. அதே மாதிரி கால பைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியம். அதை பற்றி நான் இனிமேல் கொஞ்சமாக நான் விளக்கிட்டு வரேன். சரியாமா? காசி கால பைரவி பைரவர் அப்பனம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசுலமங்கிரி நம சிவாய பைரவ சிவம்.